கடகராசி நேயர்களுக்கு வணக்கங்க. பௌர்ணமி காலத்தில் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சந்திரன் ஆற்றல் அதிகரிப்பதால் கடகராசிக்கு உணர்வுகளும் குடும்பத்தில் இருக்க மனநிலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை தொடர்பான புதிய விஷயங்கள் மாறுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. உங்களோட திறமைகளை பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. பொறுமையாக ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. பணவரவு பார்த்திங்கன்னா, எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம். நம்ம ஒரு சில பேர் 11,000 12,000 அந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரங்க. பழைய கடன் வாங்கிட்டு அதை நம்மளால் அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க பழைய கடனை அடைக்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்குதுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாமல் அன்வான்டான செலவுகள்லாம் நம்ம பண்ணுவோம்ல, அந்த செலவுகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க. ஏதாவது சலுப்பு சங்கடம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு நாளாக அமையறதுக்கான பௌர்ணமி நாளாக இருக்குதுங்க. உறவினர்கள் நல்லிணக்கம் அதிகரிக்குங்க. ஒரு சில உறவினர்கள் பொறாமை அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குங்க. அவங்கெல்லாம் நல்லா அவங்கக்கிட்ட பேசக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. வீட்டில் மகிழ்ச்சி சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாக இருக்குதுங்க. காதல் மற்றும் திருமணத்தில் பார்த்திங்கன்னா, காதல் உறவுகள் தவறான புரிதல் விலகுங்க. காதல் திருமணத்தில் பார்த்திங்கன்னா, தவறாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் சண்டை சங்கடம் அந்த மாதிரி விஷயத்துலலாம் இருந்து நீங்கி நல்ல மனஸ்தாபம் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. திருமணம் சில நாளாக கடகராசி நேயர்களுக்கு திருமணம் கூடாமல் இருந்திருக்குங்க. அதில் திருமணம் கூடி நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய நாளாக பௌர்ணமி நாள் இருக்குதுங்க. துணைவியுடன் மனம் சிறந்து பேசுது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அவங்க மனசு விட்டு பேசக்கூடிய நாளாக பௌர்ணமி நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் குறையுங்க. சில பேர் டிப்ரெஷன் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கி மன அழுத்தம் குறையக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தூக்கம் தூக்கம் சரியாக இருக்கணுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறது நல்லதுங்க. தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால உடல் நலத்தை கவனிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. போட்டித் தேர்வில் தயாராகக்கூடிய நல்ல காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. அதை தவற விடாமல் நல்லா படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி தேர்வுகளை நல்லா எழுதக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆசிரியர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை சிவபெருமான பாலாபிஷேகம் செஞ்சு வணங்குறதுனால சில கெட்ட விஷயங்கள்லாம் நீங்குங்க. சந்திர பகவானை மனதில் நினச்சி ஓம் சுவாமியே நமக அப்படின்னு மந்திரத்தை 108 டைம் ஒப்பிக்கலாங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் ஓம் சுவாமியே நமகன் மந்திரத்தை மனசுக்குள்ளே 108 டைம் ஒப்பிக்கிறதுனால நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. வெள்ளை நிறம் ஆடைகளை அணிஞ்சிட்டு வெள்ளை உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்தா நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடகராசிக்கு மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் முன்னேற்றம் மற்றும் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சி அளிக்குங்க. பொறுமையுடன் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல பலன்களை பெறலாங்க. பௌர்ணமி கடகராசிக்கு மிக முக்கியமான காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் ராசியில் அதிபதியான சந்திரன் முழு பலத்துடன் இருப்பதால் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பெறக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாளாக தடைப்பட்ட பல விஷயங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் மறந்து புதிய தொடக்கத்தை துவங்கும் நல்ல மனப்பக்குவம் வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சில பேருக்கு சம்பளம் அதிகரிக்காமல் இருக்கலாங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கிறதுக்கான நல்ல ஒரு நாளாக இருக்குதுங்க. உங்கள் உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கு நீண்டு போன பணம் கைக்கு வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. குடும்ப செலவு இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. புதிய முதலீட்டுக்கள் அவசரம் வேண்டாங்க. ஆராய்ச்சி முடிவு செய்யறதுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. காதல் திருமணம் மற்றும் அதில் எப்படின்னா காதலில் இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்குங்க. பிடித்தவர்களுக்கு மீண்டும் பேசும் சூழல் அமையுங்க. சில பேர் ரொம்ப நாளாக பேசாமல் பிரிஞ்சிருக்கிறவங்களாம் சேர்றதுக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா,
வீட்டில் வந்து மகிழ்ச்சி நிலவக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்குதுங்க. பெற்றோரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்குங்க. ஆரோக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மன அழுத்தம் வந்து குறையுங்க. சில பேர் வந்து மன அழுத்தத்தால் ரொம்ப டிப்ரெஷனு அதில் வந்து நிறைய வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்குங்க. உணவு தூக்கத்தில் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. நல்ல ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாதுங்க. தூக்கன்றது வந்து அன்றாட லைஃப்பில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்க. செரிமானம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தொழிலுக்கு செல்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வந்து புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. பழைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அதிகரிக்குங்க. கூட்டு தொழிலில் வந்து இருக்கிறவங்க வந்து கணக்கு முறையாக வந்து பின்பற்றுவது நல்லதுங்க. அதிர்ஷ்ட அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முத்து நிறங்க. அதிர்ஷ்ட எண்ணு பார்த்திங்கன்னா 2 7. அதிர்ஷ்ட நாள்னா திங்கட்கிழமை. அதிர்ஷ்ட திசைனா வடகிழக்கு. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. அம்மன் அல்லது சந்திர பகவானை வந்து வழிபடுங்க. பால் நெய் அல்லது வெள்ளை அரிசி தானமாக கொடுத்தா நல்ல பலன் கிடைக்குங்க. இரவு நேரத்தில் வந்து நிலா ஒளியில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வது மன அமைதியை அதிகரிக்குங்க. இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி உங்களுக்கு வந்து புதிய தொடக்கமும் பழைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்குங்க. மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை அளவுக்கு சக்தி கொண்ட காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. பொறுமையுடன் நேர்மையுடன் எண்ணங்களையும் செயல்பட்டால் எதிர்பாராத பலன் நல்ல மாற்றங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளாக உள்ளதுங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்குங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம்ங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி வந்து புதிய வாய்ப்புகளும் திறமைகளும் காலங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தடைப்பட்ட வேலைகள் வந்து நீங்குங்க. வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு அல்லது வந்து உயர்கல்விக்கு செல்றவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசகசப்பெல்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. பணவரவு வந்து மெதுவாக அதிகரிக்கும் நாளாக இருக்குதுங்க. கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. இன்னொன்று அவசர முடிவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகளை வந்து தவிர்க்கணுங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3 7ங்க. பூச நட்சத்திரத்தால் பிறந்தவங்களுக்கு வந்து பௌர்ணமி நாள் மிகவும் சாதகமாக அமையும் நாளாக இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் பதிவு உயர்ந்த அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலவுகள் நடைபெறும் நாளாக இருக்குதுங்க. திருமண முயற்சிகள் வந்து நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பண தொடர்பான பணத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கவனம்னு பார்த்திங்கன்னா வந்து உடல் நலத்தில் வந்து சிறிய அலட்சியம் வேண்டாங்க. போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா வெள்ளை. அதிர்ஷ்ட எண்ணா 2 6ங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மன அமைதியும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகுங்க. உறவினர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. பழைய பிரச்சனைகள் வந்து தீர்வு காணக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குதுங்க பௌர்ணமி நாளில். கவனம்னு பார்த்திங்கன்னா கோபத்தில் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பொறுமையாக பேசுவது நல்லதுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக பேசணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கோபத்தோடு வந்து செயல்படக்கூடாதுங்க. நிறம்னு பார்த்திங்கன்னா பச்சை. அதிர்ஷ்ட எண்ணா 5 9ங்க. பௌர்ணமி பரிகாரம்னு பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரத்துக்கு திங்கட்கிழமை வந்து சிவபெருமானை வந்து அம்மனை வழிபடுறது வந்து நல்லதுங்க. ஓம் நம சிவாயன் மந்திரத்தை 108 டைம் வந்து ஒப்பிக்கலாங்க. பால், வெள்ளை அரிசி மற்றும் தயிர் தானமாக கொடுத்தா வந்து நன்மைக்கு பெறுங்க. பெற்றோரோட ஆசீர்வாதம் பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமியில் வந்து கடகராசியில் உள்ள 3 நட்சத்திரத்துக்கும் மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம் மற்றும் நம்பிக்கையுடன் புதிய தொடக்கத்தை அளிக்கும் காலமாக அமைஞ்சிருக்குதுங்க. நிலவின் அருள் உங்கள் வாழ்வை ஒளிர செய்யட்டும். இந்த பௌர்ணமி உங்கள் கனவுகளை நனவாக்கும் நாளாக வாழ்த்துகிறேன். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள், நல்லதே நடக்கும். இறைவன் அருள் பௌர்ணமியின் ஒளியும் எப்போதும் உங்கள் இருக்கட்டும். வாழ்வில் வளரும் மனதில் அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலைக்க வாழ்த்துக்கள். ஜோதிட வழிகாட்டுதலை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு முயற்சியுடன் தொடர்ந்து செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்த ராசியுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இந்த பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற தினசரி மற்றும் வாராந்திர ராசிகளுடன் போன்ற வாராந்திர ராசி பலன்களுடன் எங்களை தொடர்ந்து ஆதரியுங்கள். நன்றி. மேலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க அகிலம் ஆஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.